பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சார், நம்ம சமூக வலைத்தளத்தில் பார்ப்போம், வேல் பெரிய அளவில் இருக்கக்கூடாது, விக்கிரகங்கள் பெரிய அளவில் இருக்கக்கூடாது, கட்ட விரல் அளவில் தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்க தாற்பயம் என்ன அப்படின்னா, நம்ம பெரிய அளவில் பெரிய அளவிலான விக்கிரகங்களை வைக்கிறோம் அப்படின்னும் போது அதனோட சாணித்துவம் குறையாமல் நம்ம வழிபாடு பண்ணணும். அப்போ தினம்தோறும் பூஜைகள், மந்திரோபதேசம், நெய்வேத்தியம் இப்படி எல்லாமே பண்ணணும். என்னால் பண்ண முடியல, நான் வந்து ஒரு ஷோகேஸில் வைக்கிற மாதிரி ஒரு வேலை பெருசாக வாங்கி வைக்கிறேன் அப்படின்னும் போது முதலே சொன்ன மாதிரி அது ஆயுதம், அதுக்கும் மேலே காக்கும் கவசமாக இருக்கும். எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில். அப்போ நம்ம சின்ன அளவில் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வெளியே ஒரு சுற்றுலா போகிறோம், ஒரு 5 நாள் 6 நாள் போகிறோம், கொண்டு போகலாம். பெரிய அளவில் வைக்கிறோம் அப்படின் போது வீட்டில் ஒருத்தவங்களை நம்ம அந்த பூஜைக்கு அப்படின்னு போட்டுட்டு போனோம். ஒரு நாள் கூட பூஜை தடைப்படக்கூடாது. அதுக்கும் மேலே என்னால் முடியல அப்படின்னா மானசீகமாக நான் பூஜையும் பண்ணலாம். பூசலார் மனசுக்குள்ளே கோயில் கட்டலையா, அந்த மாதிரி மானசீகமாக நான் வேல் வழிபாடும் பண்ணலாம்.